ஓகேப்பா. எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட் ஐடியை போட்டுருங்க. ஸோ அப்போ தான் அட்டனன்ஸ் போட முடியும். ஓகே. ஓகே. ஸோ நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வரவங்க வரட்டும் பொறுமையாக. ஸோ நேற்று லாஸ்ட் கிளாஸில் வந்து MongoDBயோட ஒரு 10 கொரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஒரு பேசிக்காக ஒரு CRUD ஆப்ரேஷனோட கொரிஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ CRUDனா என்ன அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். ஃபைன் பண்ணுறது, கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கிரேட்டர் தென், லெஸ் தென், நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இன்கேஸ் யாராச்சும் பார்க்க வந்தீங்கன்னா ரெக்கார்டிங் வீடியோ அவைலபிளாக இருக்குது. போய் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து இன்னும் வந்து ஒரு 10 இம்பார்ட்டண்டான கொரிஸ். ஓகே. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கொரிஸ் தான் இதுவுமே. ஓகே. ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்த்த அந்த இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, கொரிஸ் 10 கொரிஸ் பார்த்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த 3 கொரிஸ்லாம் பார்த்தாச்சு. கிரேட்டர் தென், அப்புறம் வந்து இந்த பிட்வீன் எது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாட் ஈக்குவல் டு பார்த்தாச்சு. NE அப்படின்னா நாட் ஈக்குவல் டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ரிஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ரிஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம சர்ச் பண்ணி நேம்லாம் எடுப்போம். அந்த சர்ச்சிங்காக யூஸ் பண்ணுறது. இந்த ரிஜெக்ட்ஸில் வந்து நிறைய கொரிஸ் வந்து இருக்குது, நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது ரிஜெக்ட்ஸில். இப்போ இங்கே வந்து இந்த ஏக்கு முன்னாடி ஒரு அப்பர் ஏரோ இருக்கு இல்லையா, பவர் ஏரோ இருக்குல்ல. ஸோ இதுமாரி வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ரிஜெக்ட்ஸில் வந்து நிறைய இருக்குது. இந்த ரிஜெக்ட்ஸை பற்றியே ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம். பட் இப்போதைக்கு ரிஜெக்ட்ஸோட இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ரிஜெக்ட்ஸ்னால் என்ன, இது எப்படி இதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பற்றின டீட்டெயில் கிளாஸ் வந்து நம்ம நாளைக்கோ மேபி நாளைக்கு பார்த்தா பார்க்கலாம். இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரிஜெக்ட்ஸ்க்குன்னு ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் நிறைய கொரிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒரு கொரிஸுமே எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு 10 கொரிஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம். பொறுமையாக நம்ம வந்து 10 கொரிஸ் வந்து கற்றுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட CMD வந்து ஓப்பன் பண்ணி சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ CMD ஓப்பன் பண்ணிட்டு சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். MongoD கொடுத்தேன் அப்படின்னா சர்வர் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ MongoD போய்ட்டு சர்வரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா MongoD, இன்னொரு CMD ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னோட ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். Mongosh அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஷெல் வந்து ஓப்பன் ஆகிடும் இல்லையா? என்னோட ஷெல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து என்னென்ன DB இருக்குது அப்படின்னா ஷோ DBS அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அட்மின், கான்ஃபிக், லோக்கல், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு DB இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்டில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் ஸ்டூடெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் எனக்கு இருக்குது அப்படிங்கிற என்னோட ரெக்கார்ட்ஸ் வந்து நான் ஃபைன் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ db.collection, கலெக்ஷனோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸா, details.find. ஓகே. சாரி, டெஸ்ட்டுக்கு போயிடுச்சா? ஓகே. ஸோ டெஸ்ட்டில் இருக்குது. இப்போ யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட் இது DB வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட DB வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃபைன் பண்ணேன் அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட் எல்லாமே எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம முன்னாடி வந்து அப்டேட் பார்த்தோம். இந்த அப்டேட் மெனுல வந்து நம்ம வேல்யூஸ் அப்டேட் பண்றது தான் நம்ம பார்த்தோம். இல்லையா? அப்டேட் மெனுல என்ன பண்ணோம் அப்படின்னா, வேல்யூஸ எப்படி அப்டேட் பண்றது? இதான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்து ஃபீல்ட் எப்படி அப்டேட் பண்றது? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஒன் செகண்ட். நான் பெர்மிஷன் குடுத்துட்டு வரேன். ஓகே. ஸோ என்ன சொல்றது? ஃபீல்ட வந்து எப்படி அப்டேட் பண்றது? இப்போ மீன்ஸ் நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். இல்லையா? வேல்யூஸ் வந்து நம்ம குடுத்து அப்டேட் மெனு குடுத்து, அதுல வந்து நம்ம வந்து எத அப்டேட் பண்ணணுமோ, அத நம்ம இது பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே. இப்போ எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே வந்து ஃபீல்டு நேம் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. பட் இதுல ஒண்ணுத்துல மட்டும் ஏஜ்ன்னு இருக்கு. இதுல மட்டும் எனக்கு ஏஜ்ன்னு இருக்கு. ஏன்னா, MongoDB அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? இந்த ஏஜ் எனக்கு வேற, இந்த ஏஜ் வேற. இப்ப நான் ஃபைண்ட் பண்றதே வந்து இப்ப எனக்கு எத்தன டாக்குமெண்ட் இருக்கு? இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து டாக்குமெண்டோட கவுண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ டாக்குமெண்டோட கவுண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ டாக்குமெண்டோட கவுண்ட் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு அதுக்குன்னு தனியா ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ வந்து நான் டிபி டாட் ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் டீடைல்ஸ் டாட் கவுண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து டாக்குமெண்டோட கவுண்ட் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இங்க ஷோகேஸ் ஆகும். லேக் ஆயிட்டே இருக்கு. ஓகே. ஒன் செகண்ட். க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் வந்து யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைன் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபைன் கொடுத்துட்டு இப்போ என்னோட டாக்குமெண்ட்டை நான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கவுண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணணும். ஸோ நான் எப்படி கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து டிபி என்னோட கலெக்ஷன் நேம் கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து எத்தனை டாக்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கவுண்ட் ஆகி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஸோ நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா. இங்கே வேற அட்மின் கொடுக்கறதுக்கே எனக்கு ஆகுது. ஓகே. ஸோ டிபி ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டாட் கவுண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டாக்குமெண்ட்டோட கவுண்ட் வந்து எனக்கு வந்து கிடைச்சிடும். மொத்தமாக எனக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 7 டாக்குமெண்ட் வந்து எனக்கு இருக்கு. ஓகேவா? டோட்டலாக 7 டாக்குமெண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸோ இதில் வந்து சிஎல்எஸ் கொடுத்துட்டு, ஸோ நான் வந்து டாக்குமெண்ட்டோட கவுண்ட் எடுப்பேன் இல்லையா? டாக்குமெண்ட்டோட கவுண்ட் எடுத்தேன் அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வரும். இதுலயே வந்து நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா ஏஜ் பேஸ் பண்ணி நான் கவுண்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுவுமே எனக்கு வரும். ஓகேவா? ஏஜ் பேஸ் பண்ணி நான் கவுண்ட் எடுத்தேன் அப்படின்னா அதுவுமே வரும். இப்போ வந்து எனக்கு டோட்டலா என்ன இருக்கு அப்படின்னா 7 டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கு. இப்போ நான் இதுல வந்து ஃபைண்ட் பண்றேன். ஓகேவா? இதுல வந்து நான் ஃபைண்ட் பண்றேன். டீடைல்ஸ் ஃபைண்ட். ஓகே. ஸோ இதுல வந்து ஏஜ் நாட் டிஃபைனா. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஃபைன் பண்ணுவேன்னா, ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் வேணும்.
இதில் வந்து நான் ஏஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எனக்கு ஐடி எனக்கு வேண்டாம். இது நம்ம நேற்றே பார்த்தது தான். ஓகே, ஓகே, எனக்கு இந்த ஏஜ் மட்டும் வந்துட்டு. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 1 2 3 4 5 தான் எனக்கு வந்து வந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து நான் மொத்தமாக ஃபைன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 7 டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கும். ஆனால் வந்து எனக்கு 6 தான் வரும். ஏன்னா இதில் வந்து ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வேற இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்குது. இதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்டுமே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு கேப்ஸில் இருக்குது. அப்போது எப்படி நான் ஃபீல்டு நேமை சேஞ்ச் பண்ணுவேன்? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட என்டையர் டாக்குமெண்ட்டுமே எல்லாமே எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபீல்டு நேம் வந்து எனக்கு வந்து சேம் இதெல்லாம் இருக்கணும். எனக்கு வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது. எனக்கு ஏன்னா இதுவும் ஏஜ் தான், அதுவும் ஏஜ் தான். தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இதுமாரி ப்ராப்பராக ஃபில்டர் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபீல்டு நேமையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஃபீல்டு நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ டிபி டாட் ஸ்டூடெண்ட் நேம் ஓகே, ஸோ டிபி டாட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் இதுக்கு வந்து அப்டேட் மெனி. ஓகேவா? ஸோ இதுக்கும் அப்டேட் மெனி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்டேட் மெனி யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டை மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபீல்டு நேம் இந்த ஃபீல்டு தான் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஏஜ் தான் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதேமாரி நம்ம வந்து கொடுப்போம். பட் நம்ம இங்கே ஃபுல் டாக்குமெண்ட்டையும் நம்ம அப்டேட் பண்ண போகிறதுனால ஸோ நம்ம எம்டி கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல் ப்ராக்கெட்டுமே அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஆல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஹோல் டாக்குமெண்ட்டையும் எனக்கு வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எனக்கு வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமா கொடுத்து ஸோ இதில் வந்து நான் இந்த ஃபீல்டு நேம் வந்து ரீநேம் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னோட ஃபீல்டு நேமை ரீநேம் பண்ண போகிறேன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செட்டு யூஸ் பண்ணுவோம். அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா செட்டு யூஸ் பண்ணி இதில் வந்து எந்த ஃபீல்டோ நம்ம வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்படி தான் நம்ம வந்து அப்டேட் மெனி வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபீல்டு நேமை ரீநேம் பண்ண போகிறதுனால ரீநேம்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஏதோ ஃபீல்டு நேமை அவங்க ரீநேம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீநேம்னு கொடுத்துட்டு இந்த கர்லி பிரேசஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஸோ நான் என்ன வேல்யூவை நான் ரீநேம் பண்ண போகிறேன் எனக்கு வந்து அந்த ஏஜ். ஓகேவா? இந்த ஏஜ் கேப்ஸ் லெட்ரு ஏ வந்து கேப்ஸ் லெட்டரில் இருக்குது. அந்த ஏஜை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அது ரீநேம் ஆகிடும். ஓகேவா? ஸோ எனக்கு ஏஜ் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீநேம் ஆகிடும். இப்போ நான் ஃபைன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஏஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வந்துடும். ஓகே, 7 ரெக்கார்ட்ஸும் டோட்டல் 7 டாக்குமெண்ட்ஸும் எனக்கு ஏஜ் ஃபீல்ட் நேம் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிடும். எல்லா ஃபீல்ட் நேமே எனக்கு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். இந்த பிளேஸ் மாதிரி இருக்கே அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பிளேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம வந்து அது பிளேஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். MongoDB பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு நேமுக்கும் கேஸ் சென்சிட்டிவ் உண்டு, ஃபீல்டு வேல்யூக்கும் கேஸ் சென்சிட்டிவ் உண்டு. ஸோ அதை எல்லாருமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ரிமெம்பராக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த வந்து ரீநேம் பண்ணுறது நம்ம வந்து ஃபீல்டு நேம் வந்து ரீநேம் பண்ணுறது நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபைன் பண்ணுறதுலேயே நமக்கு வந்து ஒரு சில இன்னும் இருக்குது. ஆக்சுவலி MongoDB கொரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கொரி வந்து ஒரு 10 கொரியாக தான் இருக்கும். 10லேருந்து ஒரு 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொரிஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்செர்ட் 1, இன்செர்ட் மெனி, ஃபைண்ட் 1, கிரியேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் மெனி, அப்புறம் வந்து இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேமாக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொரிஸ் வந்து சேமாக தான் இருக்கும் நம்ம ரிப்பீட்டடாக எல்லாத்துலேயுமே. பட் அதில் அப்ளை பண்ணுற கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொரிஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபைண்ட்லேயே இப்போ டிபி டாட் நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபைண்டுன்னு கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு வந்து ஃபைண்ட் இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 7 டாக்குமெண்ட்ஸ் எனக்கு டோட்டலாக எனக்கு இதில் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் லிமிட் செட் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 5 டாக்குமெண்ட் மட்டும் தான் எனக்கு வேணும். என்னோட டிஸ்பிளே பண்ணுறேன். என்னோட ப்ராஜெக்டில் வந்து நான் ஃபைன் பண்ணி எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 4 லட்சம் 4 lakhs எனக்கு யூசர் டேட்டா இருக்குது. அதில் வந்து எனக்கு வந்து ஒரு
1 lakh மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணா போதும். இந்த இது ஒரு டெமோ தான், அந்த டெமோ ஃபைலு. ஸோ அதில் லிமிட் செட் பண்ணி நான் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்கு டேட்டா அப்படின்னா எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா டிபி டாட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த ஃபைண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபைண்ட் இதில் வந்து இந்த ஃபைண்டுக்கு அப்புறம் டாட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 7 டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஒரு 4 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் வந்து லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் செட் பண்ணுறது. ஓகேவா, லிமிட்டாக நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இந்த லிமிட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, ஒரு க்ளவுட் டேட்டா பேஸ் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வருக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட், இதுமாரி 3மே சேர்ந்து இருக்குது அப்படின்னா நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம சர்வரை பேஸ் பண்ணியும் நம்ம டேட்டா பேஸோட சைஸை பேஸ் பண்ணியும் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ டேட்டாவை தான் அதை ஹேண்டில் பண்ணும். இவ்வளோ டேட்டா வந்து அங்கே பாஸ் ஆகி போனால் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அந்த இது சைட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது நமக்கு. ஓகேவா, ஸோ இந்த லிமிட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து இப்போது நம்ம இந்த லிமிட்டை தாண்டி ஒரு இப்போ 1 lakh டேட்டா தான் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. நம்ம சர்வருக்கும் டேட்டா பேஸுக்கும் ஒரு 1 lakh டேட்டா 1 lakh டேட்டாவை தான் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம 3 lakhs 4 lakhs 5 lakhs நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறப்ப அது லேக் ஆகும், ரொம்ப லேக் ஆகும் அது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேஜினேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து லிமிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேஜினேஷனும் லிமிட்ஸும் யூஸ் பண்ணக்குள்ள அது ஒரு டைமில் வந்து ஒரு 50 டேட்டாவை பாஸ் பண்ணும். ஒரு பேஜுக்கு 50 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 lakhs டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஒரு பேஜுக்கு வந்து 50 டேட்டா இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு பேஜுக்கு வந்து ஒரு டைம் ஏபிஐ கால் பண்ணக்குள்ள 50 டேட்டா பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணக்குள்ள இன்னொரு வாட்டி ஏபிஐ கால் ஆகும், அப்போ 50. அப்போ பர் டைமுக்கு வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா 50 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால பேஜ் வந்து சைட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த மாதிரி டைமில் நம்ம இதுமாரி லிமிட் செட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணலாம். இது ஒரு கான்செப்ட், லிமிட் செட் பண்ணுறது. ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஜினேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ பேஜினேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போது இந்த ஃபைண்டில் வந்து எனக்கு ஸ்கிப்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்கிப்பில் நான் 2 கொடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இதை வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 2 3 4 5 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட் எனக்கு ஸ்கிப் ஆகிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட் எனக்கு ஜானும் ராமும் இருக்குது. ஓகேவா, இதிலே நான் ஸ்கிப்பை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட் எனக்கு ஸ்கிப் ஆகிடும். ரவிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட் எனக்கு ஸ்கிப் ஆகும். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்கிப்பு கொடுத்துட்டு இதில் வந்து லிமிட் செட் பண்ணுறேன். லிமிட்டில் வந்து எனக்கு 2 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 2 டாக்குமெண்ட்டை இது வந்து கொடுக்கும். இதை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேஜினேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எப்படி பேஜினேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து நோட் பேட் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லையா, ரீட்மி இருக்கா? ஓகே, இந்த ரீட்மிக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிபி டாட் ஸ்டூடெண்ட் நேம்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் ஃபைண்ட் டாட் ஸ்கிப் டாட் லிமிட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பர் பேஜ், ஓகேவா, எனக்கு வந்து பர் பேஜுக்கு எனக்கு வந்து 10 இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பர் பேஜுக்கு எனக்கு 10 இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் இனிஷியலாக லோட் ஆகக்குள்ள எனக்கு ஸ்கிப் இருக்காது. இனிஷியலாக லோட் ஆகக்குள்ள எனக்கு 10 வரும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக லோட் ஆகக்குள்ள எனக்கு 10 வரும். அடுத்தது எனக்கு வந்து லோட் ஆகக்குள்ள நான் லிமிட் செட் பண்ணுவேன், ஸ்கிப் செட் பண்ணுவேன். ஸ்கிப் என்ன பண்ணும், இப்போ ஸ்கிப்பில் வந்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 டாக்குமெண்ட்டை எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 2 இருக்கக்கூடிய ரிமூவ் ஆகிடும். இந்த லிமிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு 10 வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு 10 வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். அப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 டாக்குமெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. எங்க இனிஷியல் லோலே எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அப்போது நான் அந்த ஸ்கிப்பில் 10 கொடுத்துட்டேன் அப்படின்னா
எனக்கு ஃபர்ஸ்ட் 10 டாக்குமெண்ட் எனக்கு ஸ்கிப் ஆகிடும், அடுத்த 10 டாக்குமெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ அடுத்த பேஜுக்கு நான் மூவ் ஆகக்குள்ள அங்கே 10 டாக்குமெண்ட் எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 10 டாக்குமெண்ட் லோட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 10 டாக்குமெண்ட் எனக்கு லோட் ஆயிருக்கு. அப்போ 20 டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் 20 டாக்குமெண்ட் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அடுத்தது ஒரு 30 டாக்குமெண்ட் ஸ்கிப் பண்ணுவேன். அடுத்தது ஒரு 40 ஸ்கிப் பண்ணேன். இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், அது பேஜ் நேஷனில் பர் பேஜுக்கு அடுத்தடுத்த ரெக்கார்ட்ஸ் வந்து பர் ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியும். இதை நான் எப்படி நான் வந்து 10, 20, 30, 40 எப்படி கொடுப்பேன் அப்படின்னா அது ஏபிஐ எழுதக்குள்ள அதில் மேத்தமெட்டிக்கல் டேர்ம் கொடுத்து கான்செப்ட் கொடுத்து நான் அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேவா, அதை வந்து நம்ம லாஜிக்கலாக அங்கே எழுதுவோம். பட் இப்படி தான் அது வந்து ஒர்க் ஆகும். இந்த ஸ்கிப் வந்து அதுக்கு தான், இந்த பேஜ் நேஷனுக்காக தான் இந்த ஸ்கிப் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது MongoDB கொரியில். ஓகே, இந்த ஸ்கிப்பும் லிமிட்டும் அந்த பேஜ் நேஷனுக்கும் ஒரு லிமிட் செட் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்ணி அனுப்புறதுக்காகவும் தான் என்ன ஆகுது அப்படின்னா இது ரெண்டும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும் அது? ஓகே, இந்த ஸ்கிப்பும் இதுவுமே அதுக்கு தான் யூஸ் ஆகுது. தென் இப்போ எனக்கு நான் மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ எடுக்கிறேன். அப்போ எனக்கு மார்க் இருக்கு அப்படின்னா இப்போ மார்க்கில் வந்து எனக்கு வந்து ஒரு 70லேருந்து 90 வரைக்கும் அதுக்குள்ள யார் மார்க் எடுத்திருக்காங்க அவங்களோட ரெக்கார்ட்ஸை வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 70லேருந்து 90 இப்போ நான் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது? ஓகேவா, மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40, 85, 90, 92, 75, 80 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து வருது. ஓகேவா, எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதேமாரி எனக்கு வந்து வருது. இப்போது நான் வந்து இதை வந்து இப்போ எனக்கு மார்க் வந்து 70லேருந்து எனக்கு வந்து 90க்குள்ளே யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு ஸ்கிப் ஆகும். யார் ஸ்கிப் ஆவா? குமார் மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கிப் ஆவாங்களா? ஜான் வந்து எனக்கு ஜான் இல்லை, யார் ஸ்கிப் ஆவா? 85 மார்க்கு, 90, 92, 75, 80. ஓகே, எல்லாருமே மார்க் நிறைய தான் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன வச்சுக்கோம் அப்படின்னா 80லேருந்து 90க்குள்ளே யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, 80லேருந்து 90க்குள்ளே அந்த இதில் யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் அதே ஃபைண்டு தான், இதுக்கும் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபைண்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைண்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த ஃபீல்டை நான் வந்து எடுக்க போகிறேன், மார்க்ஸ். ஓகேவா, என்னோட மார்க்ஸ் ஃபீல்டு நான் எடுக்க போகிறேன். இப்போது இதுக்குள்ளே நான் வந்து 90 யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அது மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஓகேவா, 90 யார் எடுத்திருக்காங்க அது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வரும். இப்போ வந்து நான் இதுக்குள்ள வந்து கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன். அதனால இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு கர்லி பிரேசஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபீல்டை வந்து நான் இதில் வந்து வெறும் 90 மட்டும் நான் எடுத்திருக்கேன்னா அது மட்டும் எனக்கு வரும். ஓகேவா, பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ண போறதுனால நான் இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேசஸ் இன்னும் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஒரு கர்லி பிரேசஸ் இதுக்குள்ள இன்னும் போட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து 80க்கு மேலே 90க்குள்ள இதுதான் கான்செப்ட். ஓகேவா, 80க்கு மேலே 90க்குள்ள. அப்போ இதில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரேட்டர் than or equal to 80 and 80க்கு மேலே கமா கொடுத்து less than or equal to ஓகேவா 90க்குள்ள யார் எடுத்திருக்காங்க இப்படிதான் கண்டிஷன் அப்ளை பண்ணணும். பிட்வீன் 80க்கும் 90க்கும் பிட்வீன் 80லேருந்து 90க்குள்ள 80லேருந்து 90 வரைக்கும் யார் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி வந்து கொடுப்பேன். ஓகேவா, இப்போ இதுலயே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அப்போ எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா எனக்கு 80லேருந்து 90க்குள்ள எடுக்கிறவங்களோட கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுப்போம். நம்மளுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். 80லேருந்து 90க்குள்ள யார் எடுத்திருக்காங்களோ அவங்களோட கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். ஃபைன் பண்ணுறப்ப இப்படி ஃபைன் பண்ணிடுவோம். ரெக்கார்டு வேணும்னா இந்த ஃபைண்ட் யூஸ் பண்ணுவோம். கவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஃபைண்டுக்கு பதிலாக கவுண்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணிப்போம். கவுண்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 3 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ இப்படிதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபைண்ட் இந்த
பிட்வீன் அந்த கண்டிஷன்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸ் இதேமாரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுவும் கிளியர் எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் கோரிஸ் வந்து என்னது ஒன் செகண்ட் பார்த்துக்கிறேன். கிரேட்டர் தென் இதெல்லாம் பார்த்தாச்சு, நாட் ஈக்குவல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரிஜெக்ட்ஸ். ஓகே, ரிஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ரிஜெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் நேம் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறது. ஹூஸ் நேம் ஸ்டார்ட் ஏல வந்து யார் ஸ்டார்ட் ஆவா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி எடுக்கிறது அதுமாரி. ஸோ மேக்ஸிமம் இதை என்ன நீங்கள் மீன் பண்ணிக்கணும், மைண்டில் வந்து என்னென்ன ஏற்றிக்கணும் அப்படின்னா, இது சர்ச்சிங்காக. இப்போ எனக்கு ஒரு சர்ச் இருக்குது, நம்ம ரெசிபி கார்டு வந்து பார்த்தோம், அதில் நம்ம சர்ச் பண்ணி எடுத்தோம். ஓகேவா, சர்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து கொரீஸ் அனுப்பணும். இன்புட் பாக்ஸில் கொரீஸ் கொடுத்துருப்போம். அந்த இன்புட் பாக்ஸில் வரக்கூடிய வேல்யூவை நம்ம அந்த ஏபிஐக்கு அனுப்பி அந்த ஏபிஐயில் நம்ம கொடுத்து அது மூலியமாக நம்ம ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஓகேவா, பட் ஆனால் நம்ம டேட்டா பேஸில் இருக்கிறத எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரணும், டேட்டா பேஸில் எடுக்கிறதுக்கு அதாவது அது நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எழுதணும். ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் எழுதணும். ஃப்ரண்ட் எண்ட்லேயே அந்த ஏபிஐலே பாஸ் பண்ணணும். அது ஏபிஐயில் போயிட்டு அது அங்கே ப்ராசஸ் பண்ணிக்கும். அதில் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. நம்மளா ஓன் டேட்டா பேஸில் நம்மளோட ஓன் டேட்டா இருக்கக்குள்ள அந்த ஓன் டேட்டாவுக்கு ஓன் ஏபிஐ எழுதுவோம். அந்த ஓன் ஏபிஐயில் சர்ச்சுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதுவோம். அந்த சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகேவா, இந்த ரிஜெக்ட்ஸில் நிறைய கீவேர்ட் இருக்குது. ஜஸ்ட் ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது சர்ச் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஏல ஸ்டார்ட் ஆகுற நேம்லாம் எனக்கு சர்ச் பண்ணி எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம். இதில் நிறைய இது இருக்குது, கீவேர்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாமா. ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்து டிபி ஃபைன் தான். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நேமை பேஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம நேமை பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். அந்த கண்டிஷனில் நம்ம ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே நான் வந்து இந்த ஆரோ பவர் ஆரோ கொடுத்துட்டு நான் ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏல எது ஸ்டார்ட் ஆகுதோ அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இந்த ரிஜெக்ட்ஸ் இப்படி தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து நம்ம எப்போதும் போல் ஃபைன் பண்ணி என்ன ஃபீல்டு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதில் நம்ம டிஃபைன் பண்ணணும். நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேம், அதுக்குள்ளே நான் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். அதனால இன்னொரு கர்லி பிரேசஸ், அதுக்குள்ளே $sign கொடுத்து ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுக்க போகிறேன். கோலன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்ட்ரிங்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்பேரோ அதில் ஏ, இந்த ஏ கொடுத்தனா அந்த ஏ எது ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் வரும். அது எனக்கு எதுவுமே இல்லை, கேப்ஸ் ஏ தான் எனக்கு வந்து இருக்குது. அப்போ கேப்ஸ் ஏ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கேபிட்டல் லெட்டர் ஏல எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எனக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபைன் பண்ணி எடுப்பேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்குது. ரிஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணி நான் அப்படி வந்து எடுத்துட்டேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட் லெட்ரு எனக்கு வந்து முடிகிறது நான் எடுக்கணும். இப்போ நான் வந்து ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு அனிதா, அதுக்கப்புறம் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேம் வந்து எனக்கு வந்து வருது. ஓகேவா, எனக்கு இப்போ வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு வந்து ஏல முடிகிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏ ஓகே, ஏல முடிகிற மாதிரி எனக்கு வந்து இருக்குது, அனிதா சீதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு லாஸ்ட் லெட்ரு ஏல முடிகிற மாதிரி இல்லை லாஸ்ட் லெட்ரு ஐயில் முடிகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் லெட்டருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதே ரிஜெக்ட்ஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் லெட்டர் எனக்கு ஐயில் முடியணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு $sign. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா லாஸ்ட் லெட்டர் ஐயில் முடிகிறது எனக்கு வந்துடும். ஸோ $sign லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் லெட்ரு, அடுத்தது $sign
இது வந்து லாஸ்ட்ல எனக்கு வந்து முடியணும். ஓகேவா? இது வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா லாஸ்ட்ல எனக்கு முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட்ல முடியறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப் ஆரோ யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்ல முடியறதுக்கு எனக்கு அப் ஆரோ ஃபர்ஸ்ட் பவர் ஆரோ யூஸ் பண்ணிட்டு என்ன கேரக்டர் ஏவா இல்லை ஏவா இந்த ஏவா அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? நம்ம வெறும் ஏ கொடுத்தோம் அப்படின்னா வெறும்னே ஏ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஏ எதுலலாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம அப் ஆரோ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏல முடிகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏல முடிகிறது. அதுக்கு பக்கத்துல வந்து நம்ம வந்து டாலர் சைன் கொடுத்தோம். இப்போ ஐ இல்லை வேற ஏதாவது ஏ கொடுத்து நான் டாலர் சைன் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு அந்தாண்ட மீன்ஸ் எண்ட் ஆஃப் த இதில் டாலர் சைன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்ட் லெட்டர் ஏல முடிகிறது எனக்கு வரும். இது ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஐ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் லெட்டர் ஐல முடிகிறது ரவி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து வரும். ஸோ இதே இதை வந்து நம்ம வெறும் ஐ மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஐ எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வந்து வரும். ஓகேவா? ஐ மீன்ஸ் அந்த ஐ இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல ஐ எங்கெல்லாம் இருக்கோ எந்த நேம்லலாம் ஐ இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்து வரும். வெறும்னே எந்த கீவேர்டும் கொடுக்காம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிஜெக்ட்ஸ் அப்படின்னா இந்த சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்ட் தான் ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ரிஜெக்ட்ஸில் நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த அப்பேரோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டாலர் சைன் இது எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ரிஜெக்ட்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு கிளாஸ் வந்து நம்ம வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ தான் இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தா தான் கொஞ்சம் நல்லா எடுக்க முடியும். எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரிஜெக்ட்ஸ் புரிஞ்சுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே டன். இப்போ வந்து இந்த இன் ஓகேவா, இந்த இன் அப்படின்னா இந்த லூப்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இன் லூப் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்கும். ஓகே, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ல இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இதில் இருக்கா அந்த அறையில நான் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எனக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ஓகேவா? இப்போ இதுலேயே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணலாம். இதுலேயே உள்ள எக்ஸாம்பிள்ஸே வச்சுப்போம். 90, 92 மார்க்ஸ். அதாவது யார் 90, 92 மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணு. இதோட பேக்ரவுண்ட் செக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா யார் 90, 92 மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அது போய் பார்க்காது. அது என்ன பண்ணும், 90, 92 இருக்கா, இருந்துச்சுன்னா அதை ஃபெச் பண்ணி எடுத்து வந்து கொடுக்கும். எந்த டாக்குமெண்ட்ல யாரு எந்த டாக்குமெண்ட்ல மார்க்ஸ் வந்து 90, 92 இருக்கோ அதை மட்டும் எனக்கு வந்து ஃபைன் பண்ணி எடுத்துட்டு வரும். அப்போ நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க்ஸ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால இதுக்குள்ள கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாலர் சைன் இன் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு அரேவாக கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து 2 இது நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் அரேவாக கொடுத்துட்டு 90, 92 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா 90, 92 யார் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகி வரும். ஓகேவா? ஸோ நான் 1 மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா 90 மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா 90 மட்டும் யார் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகி எனக்கு வரும். ஸோ இதுதான் இன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது. இன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து எல்லாத்தோட கண்டிஷனுமே எனக்கு சேம் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து காலம் நேம் இருக்கும். மீன்ஸ் ஃபீல்டு நேம் இருக்கும் இல்லையா? ஃபீல்டு நேம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கோலன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேசல்ஸ் இருக்கும். இதில் வந்து கீவேர்ட் நேம் இருக்கும். ஒரு கோலன் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வேல்யூ இருக்கும், சேஞ்ச் வேல்யூ. இப்படி தான் உங்களுக்கு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சின்டெக்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இல்லையா? இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். சின்டெக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே எல்லாத்துலேயுமே கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஒரே இந்த ஃபைனலி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா கண்டிஷன்ஸுமே பார்த்தோம். இந்த ஃபைனலியே நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். மாற்றி கண்டிஷன்ஸை கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ புரிஞ்சுதா இந்த இன் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது? சிம்பிள் தான் இது எல்லாமே. டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகே, இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஷார்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுவோம். இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கும். ஓகேவா, நம்ம டேபிளில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மேக்ஸிமம் டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணி ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதில் சில இதில் ஃபில்டரில் பார்த்தி இப்போ இந்த டாக்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த கூகுள் டாக்ஸில் போய் பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ஒன்று தெரியும். இதில் இருக்கா இந்த கூகுள் டாக்ஸ், இதில் வந்து ஒரு ஷீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஷீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த ஷீட்லேயே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபில்டர் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் இந்த இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுலேயே வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஷார்ட் A to Z அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கா. இந்த ஷார்ட் A to Z அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு Z to A அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு இது இருக்கு. அப்போது எனக்கு வந்து இந்த ஷார்ட் அந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு என்னோட இதுலேயும் நான் வச்சுருப்பேன். ஓகேவா, என்னோட ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்போது நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணக்குள்ள, இப்போ நான் அந்த ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணக்குள்ள எனக்கு ஏபிஐயில் இந்த ஒரு லைன் எனக்கு கால் ஆகும். எந்த லைன் கால் ஆகும்? எனக்கு இந்த ஷார்ட் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா -1. டிசெண்டிங் ஆர்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், பெருசுலேருந்து சின்னதுக்கு வருது. அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுலேருந்து எனக்கு பெருசுக்கு அப்படியே அசெண்டிங்காக எனக்கு வருது. அதான் கான்செப்ட். இப்போ நான் இதில் போயிட்டு ஃபைண்டில் ஷார்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து மார்க்ஸாக நேமை பேஸ் பண்ணி நேம் வந்து -1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேம் 6 மீன்ஸ் அந்த டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்து ஒரு -1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வரும் A அப்படின்னு. அந்த இதில் வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்து வரும். ஓகேவா, சிம்பிள். வெறும் 1 கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, ஸோ வெறும் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரு. -1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா, அதுதான் அந்த பிபிடியில் நான் வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து ப்ராப்பராக கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ -1 கொடுத்தேன் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர், வெறும் 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் என்ன ஃபீல்டில் வேணாலும் கொடுத்துக்கலாம். நேம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏஜ் கூட கொடுத்துக்கலாம். ஏஜில் கூட எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இது ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் நான் வந்து கொடுப்பேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு, லிமிட் பார்த்தாச்சு, ஸ்கிப் பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டோட்டலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 கொரிஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நேற்று ஒரு 15 கொரிஸும் என்னமோ வந்து சம்திங் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 11 கொரிஸும் என்னமோ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த 11 கொரிஸ் 15 கொரிஸ் டோட்டலாக வந்து நம்ம ஒரு 25 ஒரு அப்ராக்சிமேட்டாக 25 கொரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். நோட்டில் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை கொரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் ஓகே, ஸோ இப்போ இந்த இன்னிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸை மட்டும்தான் ஃபைன் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஓகேவா, நம்பர்ஸ் மட்டும் தான் ஃபைன் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஸ்ட்ரிங்கையும் கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஐயோ வச்சேன். ஓகே, ஸோ நான் இதில் கோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இதில் வந்து அந்த இன்னை யூஸ் பண்ணுவேன். இன்னும் யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே அரேக்குள்ளே நான் வந்து மோன் யார் எடுத்திருக்காங்க மோனையும் எனக்கு வந்து இல்லை மோன் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுனா எனக்கு மோன் மட்டும் யார் எடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எனக்கு ஃபைன் பண்ணி எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ இதுமாரி கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு 25 கொரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் வந்து அசைன் பண்ணுவேன். என்ன டாஸ்க் அப்படின்னா அந்த நோட்ஸ் நான் அந்த நோட்ஸ் வந்து எல்லாரையும் கம்ப்ளீட் பண்ணி நேத்தியே அப்லோட் பண்ண சொன்னேன். அதில் கம்ப்ளீட் போட சொன்னேன். அதில் வந்து கொஞ்சம் பேர் தான் கம்ப்ளீட் போட்டிருந்தீங்க, பேலன்ஸ் யாருமே போடலை. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பேன். என்னென்னா இந்த 25 கொரிஸுமே எனக்கு மீன்ஸ் நான் எத்தனை கொரிஸ் இது வரைக்கும் நடத்தியிருக்கேன், நேத்தியில் நோட்ஸில் நான் கொடுத்துருக்கேன், இன்றைக்கி நோட்ஸ் நான் அனுப்பி விடுவேன்.
எத்தனை கொரிஸ் டோட்டலாக நடத்தியிருக்கோம். ஐ மீன் ஒரு 25 கொரிஸ் இருக்கும். நேற்று ஒரு 15 என்னமோ பார்த்துருப்போம். மீன்ஸ் நான் 25 கொரிஸ் அப்படிங்கிறப்ப நான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலை, அதில் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஒன்றா நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக அதை தான் நான் 25 நான் சொல்கிறேன். அந்த 25 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொரிஸையும் எனக்கு அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வந்து சென்ட் பண்ணி அனுப்பி விடணும். அதுதான் உங்களோட டாஸ்க்கு. இதுக்கு வந்து நான் வந்து 20 மார்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு அசைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ யாராவது கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்ப்போம். எல்லாருமே டெஃபினட்டாக எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கை வந்து இந்த லேப்டாப் இல்லாத பசங்களை தவிர பாக்கி யாரும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு நான் இன்றைக்கி ஆப்ஷன் போட்டுருவேன். ஓகே, இன்றைக்கி நான் அட்டெண்டன்ஸ் போட மாட்டேன். இன்றைக்கி வந்து நாளைக்கு தான் நான் அட்டெண்டன்ஸ் போடுவேன். இன்றைக்கி மட்டும் தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி இந்த டாஸ்க்கை யாரும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்கள் வந்து இது பண்ணிட்டு நான் டாஸ்க் அசைன் பண்ணிட்டு நான் அனுப்பி விட்றேன். நீங்கள் அது வந்து நான் டாஸ்க் அசைன் பண்ணுறேன், அசைன் பண்ணல, நீங்கள் வந்து அது இன்னைக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பி விடணும். ஓகேவா? நான் பாயிண்ட்ஸ்லாம் அசைன் பண்ணிவிட்டு நான் ஆஃப்டர்நூனுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, நோட்ஸுமே ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். டன்னா? சூப்பர். எல்லாமே ஸ்டூடெண்ட் ஐடியா போட்டிங்களா? எல்லாருமே போட்டிருக்கேன். டன். ஸோ லீவ் ஆகிக்கலாம். டவுட் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். Thank you all of you. 5 1 3 7 1 6 1 3 9 3 4 5 6 1 2 6. ஓகேப்பா, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஈவினிங் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டாஸ்க் வந்து அகைன் என்ன அப்படின்னா, இந்த MongoDB கொரிஸ் இருக்குல்ல, அந்த MongoDB கொரிஸை நீங்கள் எத்தனை கொரிஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமோ, நேற்றுக்கும் இன்றைக்கி எத்தனை கொரிஸ் பார்த்துருக்கோமோ அத்தனை எல்லா கொரிஸும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு அனுப்பி விடணும். ஓகேவா? அதுதான் டாஸ்க்கு. எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வந்து அனுப்பி விடணும். இன்னைக்குள்ளே எப்போனாலும் எனக்கு வந்து நைட்டு நீங்கள் எப்போனாலும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. இன்னைக்குள்ளே எனக்கு வேணும், அவ்வளோதான். அது நீங்கள் எப்போனாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? ஓகேப்பா. தேங்க்யூ.